வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமில் கேட்டிருந்த மேத்ஸ் கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது 4வது கேள்வி. 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு பகடை மொத்தம் 6 பக்கங்கள், 2 பகடைன்னு சொல்லியிருக்கிறதால நம்ம ஏற்கனவே நிகழ்தகவுக்கு ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 7-8 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதில் எல்லாமே சொல்லியிருப்போம். 2 பகடை அப்படின்னாலே என்எஃப்எஸ் என்ன வந்துடும்னா 36. அப்போ டோட்டல் ஈவெண்ட் இதில் என்ன இருக்குன்னா 36. ஆனால் அவங்க நிகழ்தகவு கேட்கல, மொத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2 பகடையை உருட்டுறோம் அப்படின்னா முதல் பகடையில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு எடுத்துக்கிறேன்னா 1 வருதுன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பகடையில் என்னென்ன வரும்? இந்த 6மே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, 1 1, 2 அதே மாதிரி 1 2 1 3 1 3 1 3ன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல் பகடையினுடைய முகமதிப்பு ரெண்டாவது பகடையின் முதல் பகடையுடைய முகமதிப்பை விட ரெண்டாவது பகடைக்கு அதிகமாக இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1, 1 வராது. ஏன்? 2 சமமாக இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற எல்லாமே வரும். எப்படி? 1 2 1 2 1 3 1 3 1 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டில் எத்தனை ஈவெண்ட் வந்துடும்னா 5 ஈவெண்ட்டு. அடுத்து ரெண்டாவது நம்பர் 2 எடுத்துக்கிறேன். 2க்கு முன்னாடி 1னா 2, 1. இப்போ 2, 1ன்னு பாருங்களேன். அவங்க சொல்லியிருக்கிறது முதல் பகடையை விட ரெண்டாவது பகடையில் அதிகமாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ இது வராது. 2, 2ம் வராது. கரெக்டாக? அப்போ எது வரும்? 2க்கு பக்கத்தில் 3 3 3 இந்த 3 ஈவெண்ட்டும் வரும். 2, 3 2, 3 2, 3ன்ட்டு. ஸோ செகண்ட் ரோவில் 3 சான்ஸு. மறுபடியும் எதை எடுத்துக்கணும்? ரெண்டாவது 2 எடுத்துக்கணும். பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறதுல 1 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லி காட்டினது ஃபஸ்ட்டு 2. இப்போ இந்த ரெண்டாவது 2 எடுத்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 3 இருக்குது இல்லையா? 2, 3 2, 3 2, 3. ஸோ அது எத்தனை ஈவெண்ட் வரும் அப்படின்னா அது ஒரு 3 ஈவெண்ட்டு. ஏற்கனவே ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 3. இந்த 3 எடுத்தோன்னா சான்ஸ் கிடையாது. ஏன்னா 3, 1 3, 2 3, 2னா எல்லாமே சின்னது. இல்லை 3, 3 3, 3 எடுத்தால் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ அதுவும் வராது. ஸோ எது மட்டும்தான் வரும்னா ஃபஸ்ட் லைனில் 5, ரெண்டாவது லைனில் 3, மூணாவது லைனில் ஒரு 3. அப்போ 5 3 8 8 3 11. ஸோ மொத்தம் எத்தனை ஈவெண்ட்ஸ் வரும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஈவெண்ட் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 11. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த 36 ஈவெண்ட்டையும் எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் அவ்வளோ தூரம் எழுத வேண்டான்றதால் நான் உங்களுக்கு இப்படியே சொன்னேன். ஒருவேளை நீங்கள் எழுதணும்னா எப்படி எழுதணும்? 1 1 1 2 1 2 1 2 3 1 3 1 3. மறுபடியும் அடுத்து 2 எடுத்திங்கன்னா 2 1 2 2 2 2 2 3 2 3 2 3. திரும்பவும் 2 அடுத்த 2 எடுத்திங்கன்னா 2 1 2 2 2 2 2 3 2 3 2 3ன்னு எழுதணும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது 5, இதில் பார்த்தீங்கன்னா 3 3. ஸோ மொத்தமாக 11 ஈவெண்ட். ஸோ அதோட ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் டி 11. ஓகேங்களாம்மா? தேங்க்யூ.